நான் அவுட்டிங் கிளம்பிட்டீங்களா? ஆமா அவுட்டிங் கிளம்பிட்டேன். பாத்து தீவிரவாதி இருக்கீல்ல. இதல பைக்லயா? ஆமா பைக்ல தான். சரி. போட்டாச்சு கிளம்பியாச்சு. ஆமா இனி ஊர் சுத்த வேண்டியது. கிளம்புமா? வணக்கம். ஹாய். இன்னைக்கு வந்து முக்கியமான நாள். இன்னைக்கு என்ன நாள்? ஓட்டு போடுறது. சரி. ஓட்டு போட்டு முடிச்சிட்டீங்களா? ஆமா. காட்டுங்க. பாருங்க. நாங்க நேரம் ஓட்டு போட்டுட்டோம். போட்டுட்டு அவுட்டிங் வந்தாச்சு. இது வந்து அந்த அவுட்டிங் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வந்து அவுட்டிங் வந்திருக்கும். உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும். பைக்ல தான் வந்திருக்கோம். அதனால தான். ஆமா பாருங்க 2 பேருமே ஹெல்மெட் போட்டு வந்திருக்கோம். அதுதான் முக்கியம். நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். இப்போ வந்து கவர்மெண்ட் சொல்றாங்க ஃபைன் போடுவாங்கன்றதுக்காக இல்லாம நம்ம வந்து ஹெல்மெட் போட்டு நம்ம வீரையும் நம்ம இதையும் காப்பாத்திக்கிறதுக்கு தான் இந்த சேஃப்டி ஒரு கவசம் தான் இந்த ஹெல்மெட்டு. அதனால மேக்சிமம் வந்து பைக்கில் 2 பேர் உட்காந்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்குங்க. அதுதான் உங்களுக்கும் சேஃப்டியான ஒன்று. சரிங்களா? இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு லொக்கேஷன் வந்திருக்கோம். அந்த லொக்கேஷன் என்னன்றதை நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அந்த என்ன லொக்கேஷன்றதை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்ற உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஹாய், எங்கே போய்கிட்டு இருக்கோம்? ஹில் ஸ்டேஷனா? சரி, ஓட்டு போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. தள்ளி போமா. பாய். டெய்லி ஒரே கரும்பு ஜூஸ் மயமா இருக்கே. நல்லது உடம்புக்கு. அவுட்டிங் போறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க? டெய்லி இருக்கா இல்லையா அதனால சொல்லுங்க. குடிங்க குடிங்க. கரும்பு ஜூஸ் தான் உடம்புக்கு நல்லது. ஃப்ரெஷ் ஜூஸ் இது பாட்டில் ஜூஸ் குடிக்கிறதோட இந்த உடம்புக்கு நல்லது. சரி குடிச்சிட்டு நம்ம அடுத்த லொக்கேஷன் போவோம். சரிங்களா? போற வழியில அடுத்து என்ன சாப்பிட போறோன்றத பார்ப்போம். பாய். ஹாய். என்ன அவுட்டிங் நல்லா இருக்கா? அப்படி கொஞ்சம் தூரம் போனால் வெயில் கம்மியாயிரும். ஆமாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வெயிலுக்கு ஜூஸ் குடிச்சோம்ல. போமா. பாய். லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குன்றதை கெஸ் பண்ணி சொல்லுங்க. பாருங்க எவ்வளோ லொக்கேஷன் சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு லொக்கேஷன். இந்த மாதிரி லொக்கேஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கு. கேரளா மூணாறு கூட பாருங்க லொக்கேஷன் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு.
ஃபேஸை காட்டுங்க. உள்ள மறந்துக்கிறீங்க. அழகா ஃபேஸை காமிக்க வேண்டியதானே, அப்போ தானே சப்ஸ்கிரைபர் பார்ப்பாங்க. 2 பேரும் இந்த மாதிரி ரைடு போகும்போது ஹெல்மெட் கொடுக்குங்க. 2 பேரும் சேஃப்டி ரொம்ப முக்கியம். நம்ம சேஃப்டி தான் முக்கியம். வண்டியை வந்து நார்மலாக ஓட்டுங்க. சரி, நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம் பார்ப்போம். லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு 2 பக்கம் தென்னை மரம், நடுவில் வந்து பாருங்கள் பெரிய எவ்வளோ பெரிய மரம் தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. 2 பக்கம் தென்னை மரம், திராட்சை தோட்ட வேறு 2 பக்கம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. லொக்கேஷன் நல்லா இருக்கா? மலையை பார்த்தீங்களா? மலைக்கு நடுவில் தென்னை மரம் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஆனால் லொக்கேஷன் எங்கே கிடைக்கும்? ஆனால் வெயில் தான் பயங்கரமாக இருக்குது. வெயிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லொக்கேஷன் என்ஜாய் பண்ண முடியாது. வாழ்க்கையில் வந்து என்ஜாய்மெண்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? வெயில் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த ஆர்வத்தெல்லாம் வெயில் தெரியலை எங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லொக்கேஷன் வந்துட்டீங்களா? சரியா? வெயில் நல்லா இருக்கா? வெயில்